Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஆயில் ஆர் கிளென்சிங் பாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ யூஸ்வலி இந்த கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸ்லேயும் கிடைக்கும், ஆயில் பேஸ்லேயும் கிடைக்கும், பாம் பேஸ்லேயும் கிடைக்கும், லோஷன் பேஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலாவில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப், ஸோ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. என்னோடய ஃபேவரட் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா மேக்கப் வந்து உங்களுக்கு டிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளென்சிங் பர்பஸுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? டபுள் கிளென்சிங் பர்பஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கொரியன் ஸ்கின் கேர்லேருந்து ட்ரெண்ட் ஆகி வந்தது. பட் நம்மளும் தாராளமாக அது இந்தியன் ஸ்கின் கேரில் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டெப் கிளென்சிங். ஸோ அந்த 2 ஸ்டெப் கிளென்சிங் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக ப்ராப்ளம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸ்கின்னும் நல்லா வந்துட்டு க்ளோயிங்காக உங்களுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுறது, இந்த கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் வந்துட்டு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்கப் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டே டைம் ஸ்கின் கேர் போட்டிருந்தாலும் சரி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கிளென்சிங் ஆயிலோ கிளென்சிங் பாமோ வந்து ஹேண்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிளென்சிங் ஆயிலோ கிளென்சிங் பாமோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 to 2 மினிட்டுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி மசாஜிங் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய மேக்கப் எல்லாம் டிசால்வ் ஆகும். அது போக பார்த்திங்கன்னா உங்கள் டே டைம் ஸ்கின் கேர் ருட்டீன், அதுக்கு மேலே போட்டுக்கிற மேக்கப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாத்தையுமே நல்லா தரவாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணி முடித்த பிறகு ஃபேஸை போய் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு 99% to 100% உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோ இல்லை அடுத்து போடக்கூடிய ஏதோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்னுக்கு வந்து இறங்கி ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, என்னுடைய ஃபேவரட்டான கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் வந்து எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளம்மில் வந்து ஒரு கிளென்சிங் பாம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் ஷாப்லேருந்து இந்த ரைஸ் வாட்டர் பிரைட் லைட் கிளென்சிங் ஆயில், இது எல்லா ஸ்கின் டைப் போட்டுக்கலாம். ஆயிலி ஆக்னிக் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதனால் ஒரு ஆயில் பேஸ்ட் பட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டிசால்வ் பண்ணி கொடுக்கும். இது மேக்கப் போட்டால் தான் போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் மேக்கப் பண்ணாட்டியும் கூட டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நைட் தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை ஈவினிங் ஸ்கின் கேர் பண்ணும்போதோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கிளென்சிங் ஆயில் ஆர் கிளென்சிங் பாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா அந்த டே டைம் ஸ்கின் கேர் நல்லா டிசால்வ் ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதோட உங்களுக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில இது வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிசால்வ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எமல்சிஃபை பண்ணி கொடுத்துரும், நல்லா கரைச்சிரும். ஸோ இதனால் ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரீதபிளாகவும் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாமோட யூஸஸ் வந்து இதுதான். இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா வந்து ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கிளென்சிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொமடஜெனிக் ஆயில் ஃப்ரீ தான். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் வந்து பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கமடஜெனிக்காக இருக்கும், ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், போர்ஸை போய் க்ளாக் பண்ணாது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டாட்டன் கீழே அந்த ஸ்ட்ராபெரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ப்ளம்மோட அந்த இது, அப்புறம் இந்த ஃபேஸ் ஆஃபோட இது போக இன்னும் நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இதில் தான் நான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஓகேவா? அப்படி என்னால் அது முடியலை, அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ப்ராடக்டாக வாங்க முடியல, நேச்சுரலாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால, அதாவது வந்து விர்ஜின் கோகோனட் ஆயில், விர்ஜின் ஆல்மண்ட் ஆயில், அந்த ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு கோகோனட் ஆயிலை நீங்கள் தாராளமாக ஹேண்டில் நீங்கள் வந்து இது பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி மேக்கப் நீங்கள் மெல் டவுன் பண்ணி ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது விர்ஜின் கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லைனா கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் அந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை அப்படின்னா எனக்கு அதுவும் முடியலை அப்படின்னா நீங்கள் மிசலர் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து உங்கள் விருப்பம். மிசலர் வாட்டரும் ஒரு டபுள் கிளென்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் இன்ஃபியூஸ்டு மிசலர் வாட்டர் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பும் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும், நல்ல டிசால்வ் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினாக வந்து இந்த கிளென்சிங் பாம் கிளென்சிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்கின்னை நல்லா டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வந்து வச்சுருக்கும். போர்ஸில் உள்ள எல்லா டர்ட், ஆயில் இம்புட்ஸ், கிரைம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது போக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக வச்சுருக்கும்.
அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இம்பார்ட்டண்டான இது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பிராண்டும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவுமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் 17, 18 ப்ளஸில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்குள்ளே தாராளமாக நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜில் உள்ளவங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மேக்கப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. இல்லைனா நீங்கள் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? ஆஃப்டர் 16, 17க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டபுள் கிளென்சிங் இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் வந்து கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அது ரிலேட்டடாக வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.